ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா கடலைப்பருப்பு வறுவல். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த கடலைப்பருப்பு வறுவல். இதுக்காக நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. நினச்ச நேரத்தில் நம்ம குயிக்காக செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு உடனே கொடுத்துடலாம். இப்போ இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம இந்த வறுவல் செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்த கடலைப்பருப்பு இது. இப்போ இந்த கடலைப்பருப்பை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு ஆயில் நல்லா சூடாகவே இருக்கட்டும். நல்லா கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த கொதிக்கிற ஆயிலோட சலசலப்பு அடங்கிடும். இப்போ கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஆயிலில் இருக்கிற சலசலப்புலாம் கூட நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஆயில் இருக்கிற கடலைப்பருப்பை வெளியே ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு கூடவே கருவேப்பிலையும் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃப்ரை பண்ணது போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்புலேயே இந்த பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருங்க. அடுத்தது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். அடுத்தது இதில் இப்போ கடைசியாக டேஸ்ட்டுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா முறுமுறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த கடலைப்பருப்பு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் இதை காற்று போகாத அளவுக்கு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10-20 நாள் கூட நல்லா இதே மாதிரி முறுமுறுப்பாகவே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஜேகே சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.